கைஸ் நேத்து பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படத்துலேருந்து ஒரு வெறித்தனமான போஸ்டர் ஒண்ணு இறக்குனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பென்ஸ் படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லியோ படத்தோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து காமிச்சாங்க. லியோ படத்துல அரோல் தாஸ் இருக்கார்ல, அவரோட அந்த லொகேஷன் வந்து எந்த லொகேஷன்ல வந்து ஷூட்டிங் காமிச்சாங்களோ, அதே லொகேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ எல்சியூல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. செம்மையான ஒரு எல்சியூ படமா வந்து உருவாக போகுது இந்த பென்ஸ் படம் அப்படின்றதுல எந்தவித மாற்றமே கிடையாது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அருள் தாஸ் இருந்த அந்த ஒரு லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன் பாலி அவர்களோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா, இதில் வால்டர் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கண்ணன். பாக்கியராஜ் கண்ணனும் பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கியோட ஒரு தீவிர மிகப்பெரிய ஒரு நண்பர். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கி படத்தில் எந்த ஒரு ஃப்ளேவர், எந்த ஒரு அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எந்த ஒரு கலர் டோனாக இருக்கட்டும் எல்லாமே எதிர்பார்த்து போகிறோமோ அதெல்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கண்ணன் நம்ம லோக்கியோட மைண்ட் செட்டை வந்து ஃபுல்லாகவே புரிஞ்சு வச்சுட்டு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் நேற்று அவரோட பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.